ரோஹித் சர்மா இன்னைக்கு 200வது ஐபிஎல் மேட்ச் விளையாடுறாரு. இது வரைக்கும் 10 வருஷமா மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாண்டுட்டு இருக்காரு. போன வருஷம் வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனா ரோஹித் சர்மா இருந்தார். ஆனால் இந்த வருஷம் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் ஹர்திக் பாண்டியா தான். ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக கொண்டு வந்ததே யார் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர் தான். சச்சின் டெண்டுல்கரோட பையன் இருக்கான்ல, அர்ஜுன் டெண்டுல்கர், அந்த பையன் மும்பை இந்தியன்ஸ் டீமில் தாங்க விளையாண்டுருக்கான். அப்போ ரோஹித் சர்மா அந்த அர்ஜுன் டெண்டுல்கர் சரியாக விளையாடலை அப்படின்னு திட்டியிருக்காரு அந்த பையனை. அப்போ அந்த அர்ஜுன் டெண்டுல்கர் அவங்க அப்பன் சச்சின் டெண்டுல்கரை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அப்போ சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணுறாருன்னா, அம்பானிகிட்ட சொல்லி ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்கிடுறாங்க. இதுதான் நடந்தது. அதனால தான் இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டனாக இருக்கான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 200வது மேட்ச் ரோஹித் விளையாடுறாரா? அப்போது சச்சின் டெண்டுல்கர் வந்து ரோஹித்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது என்ன கிஃப்ட்னா, ரோஹித் சர்மாவோட ஜெர்சி. நார்மலாக ரோஹித் சர்மாவோட ஜெர்சிக்கு பின்னால் என்ன நம்பர் இருக்கும்? 45, 45ன்னு இருக்குமா? ஆனால் சச்சின் டெண்டுல்கர் கொடுக்குற கிஃப்ட்டில் 200 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஜெர்சி நம்பர் 200ன்னு. ஏன்னா இது ரோஹித் சர்மாவோட 200வது மேட்ச் இல்லையா? அதனால் கிஃப்ட் கொடுத்துட்றாரு சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் சர்மாட்ட. ரோஹித் சர்மாவும் தேங்க்யூ வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் வந்து ரோஹித் சர்மா வந்து ரொம்ப கூலான பிளேயரு, 10 வருஷம் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக 5 ஐபிஎல் ட்ராஃபியை ரோஹித் சர்மா வாங்கி கொடுத்துருக்கான். ரோஹித் சர்மா வந்து ஒரு ஹிட்மேனு, ரோஹித் சர்மா வந்து ஒரு அதிரடி பிளேயரு, ஆல்ரவுண்டரு அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாரு சச்சின் டெண்டுல்கர் ரோஹித் சர்மாவை பார்த்து. சரி, அதெல்லாம் கேட்டு ரோஹித் சர்மா அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு போயிடுறாரு. அப்போது சச்சின் டெண்டுல்கர் வந்து, ஏப்பா ஹர்திக் பாண்டியா, நீ மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனு, நீ ஒரு 4 வார்த்தை பேசு ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை பற்றி அப்படின்னு பேசும்பொழுது, மைக்கை பிடிச்சி ஹர்திக் பாண்டியா பேசும்பொழுது அந்த இடத்துல ரோஹித் சர்மா சச்சின் டெண்டுல்கரை கட்டி பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டார். ஏன்னா அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா பேசுகிறத ரோஹித் சர்மாவுக்கு பிடிக்கல. ரோஹித் சர்மா போகிறத பார்த்துட்டு பும்ரா, அதுக்கப்புறம் திலக் வர்மா, இஷான் கிஷன் இவங்க எல்லாருமே போயிட்டாங்களா. இதனால் ஹர்திக் பாண்டியாவை சச்சின் முன்னால் வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கார் ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமில் கேப்டன் இல்லையா அப்படின்னு ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை கட்டி பிடிச்சி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னுமே இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை இன்னும் முடியல. ஹர்திக் பாண்டியாவுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனை இன்னும் முடியல.